செல்லக் குழந்தைகளா, இப்ப நம்ம ஒரு அழகான கதைய கேட்கலாமா? இது ஒரு சின்ன உதவி செஞ்சா, அது எப்படி பெரிய சந்தோஷத்த குடுக்கும்னு தெரிஞ்சுக்கிற கதை. நன்றி மறக்கக் கூடாது இந்த காட்டுல அறிவழகன்னு ஒரு நல்ல பையன் இருந்தான். அவன் எல்லா உயிர்களையும் ரொம்பவும் பாசமா பாத்துப்பான். பூக்களா இருக்கட்டும், பட்டாம்பூச்சியா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவன் விரும்பி கவனிப்பான். ஒரு நாள் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போ அறிவழகன் ஒரு சின்ன அணில பார்த்தான். அந்த அணிலுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் வேணும் போல, ஆனா அது மரத்துல ரொம்ப உயரமா இருந்துச்சு. அணிலால எட்டிப் பிடிக்க முடியல. அது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. உடனே அறிவழகனுக்கு அந்த அணில் மேல பரிதாபம் வந்துச்சு. அவன் மெதுவா அந்த மரத்துல ஏறி அந்த பழுத்த மாம்பழத்த பறிச்சான். அப்புறம் அதை அந்த சின்ன அணில் கிட்ட கொடுத்தான். அந்த அணில் சந்தோஷமா அந்த மாம்பழத்தை சாப்பிட்டுச்சு. அது அறிவழகனை பார்த்து ரொம்ப நன்றி சொன்ன மாதிரி ஒரு பார்வை பார்த்தது. அறிவழகனும் சந்தோஷமா சிரிச்சான். சின்ன உதவி செஞ்சாலே மத்தவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. அறிவழகன் எப்பவும் காட்டுக்கு வருவான். அங்க இருக்கிற சின்னஞ்சிறு உயிர்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவியையெல்லாம் செய்வான். ஆனா ஒரு நாள் அவங்க ஊர்ல சரியான மழை இல்ல. அதனால விவசாயம் சரியா இல்ல. எல்லாரும் கொஞ்சம் கவலையா இருந்தாங்க. அறிவழகனும் அவங்க குடும்பத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் ஒரு பெரிய ஆலமரத்தடியில உட்கார்ந்து சோகமா இருந்தான். அப்போ அந்த சின்ன அணில் வெண்ணிலா அவனோட மற்ற நண்பர்களோட வந்துச்சு. ஒரு புத்திசாலியான ஆந்தை, ஒரு துள்ளி குதிக்கிற முயல், ஒரு பெரிய யானை எல்லாரும் அங்க வந்தாங்க. அவங்க அறிவழகனை பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அந்த அணில் அறிவழகனை ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போச்சு. அங்க ஒரு அதிசயமான மரம் இருந்துச்சு. அதுதான் கற்பக விருட்சம். அந்த மரத்துக்கிட்ட போனா நல்ல மனசோட யார் உதவி செஞ்சிருக்காங்களோ அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு அந்த விலங்குகள் சொன்னாங்க. அறிவழகனுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஆனாலும் அவன் தன்னோட ஊர் மக்கள் கஷ்டப்படுறத நினைச்சு அவங்களுக்காக அந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டான். அவங்க எல்லாருக்கும் போதுமான உணவு கிடைக்கணும்னு அவன் மனசார நினைச்சான். ஆச்சரியமா கொஞ்ச நேரத்துல அவங்க ஊர்ல வந்து தானியங்களும் பழங்களும் நிறைஞ்சிருச்சு. எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அறிவழகனுக்கு எப்படி இது நடந்துச்சுன்னு புரிஞ்சுது. அவன் செஞ்ச சின்ன உதவிக்கு அந்த அணிலும் மற்ற விலங்குகளும் அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தாங்க. குட்டி பசங்களா இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சின்னதா ஒருத்தருக்கு உதவி செஞ்சாலும் அது எப்பவும் வீண் போகாது. சரியான நேரத்துல அது பெரிய உதவியா நம்ம கிட்ட திரும்பி வரும். நன்றி மறக்கக் கூடாது, சரியா? இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தா தயவு செய்து லைக் செய்யுங்கள். சின்ன பொட்டானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நன்றி நண்பர்களே. மறக்காமல் மறுபடியும் வாருங்கள். மேலும் அழகான கதைகளுக்காக. வணக்கம், நன்றி, வாழ்த்துகள்.